பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் எல்லோருமே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருக்கிறோம். நம் சத்தியத்தை அறிந்த நாள் முதற்கொண்டு நம்மில் அநேகர் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இன்னும் எப்படி பரிசுத்தமாக மாறுவது, இயேசு கிறிஸ்துவ இன்னும் எப்படி அதிகமா பிரியப்படுத்துவதுன்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் ஆனாலும் ஒரு சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஒரு கூச்சம் இன்னுமே இருக்கத்தான் செய்யுது. பட் நம்ம ஆதிசரகள்ல வாசிக்கிறோம், எருசலேம் சபையில அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அப்போஸ்தலன் பவுல் மூலமா ஒரு உபத்திரவம் வரத நம்ம பாக்குறோம். பவுல் மனம் மாறுவதற்கு முன்னாடி அவன் பேர் சவுலா இருந்த பொழுது சவுல் வீடுகள் தோறும் நுழைந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தான் அப்படின்றத பாக்குறோம். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்றத அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்பொழுது சிதறி போன சீஷர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். சிதறி போன சீஷர்கள் எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவித்தார்கள் என்பதுதான் ஆதி சபையில நாம் வாசிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னைக்கு நாமளுமே சீஷர்களா இருக்கிறோம். இன்னைக்கு சபையை கர்த்தர் எப்படி கட்டி எழுப்புகிறார் அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். சபையாகிய சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே தலைவரா இருக்கிறார் என்பது நம்ம எல்லோருமே ஏத்துக்கிட்ட ஒரு சத்தியம்தான். இயேசு கிறிஸ்து தலைவரா இருக்கிறார், சபை என்பது அவருடைய சரீரமாய் இருக்கிறது என்கிற பட்சத்தில் சபையானது விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றாலும் சபையானது பக்தி விருத்தியில வளரணும், அதே போல எண்ணிக்கையில வளரணும். இதுக்கு ஒவ்வொரு சீஷனுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு சீஷனும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:13, 2 Corinthians 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி பழைய ஏற்பாட்டிலே இந்த வசனம் எழுதி இருக்குது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா அவரை குறித்து யாரிடம் பேசுவதானாலும் நமக்கு ஒரு தயக்கம் இருக்க கூடாது. அது நம்முடைய சகோதர சகோதரிகிட்ட இயேசுவை பத்தி பேசுறதா இருந்தாலும், இல்ல குடும்பத்துல கணவன்கிட்ட, மனைவிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்தக்காரங்க, நண்பர்கள், இல்ல நமக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், இல்ல புதுசா அன்றாடம் சந்திக்கிறவங்க யாரா இருந்தாலும் நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதில் எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இந்த ஒரு வசனத்துல மட்டும் விசுவாசம் அப்படின்ற வார்த்தை 3 இடத்துல இருக்குது இல்லைங்களா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் இங்க முதல் இடத்துல, அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து இது 2வது இடம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப விசுவாசம் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசம் எங்க எழுதி இருக்குது? பழைய ஏற்பாட்டுல விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படின்றத வாசிக்கலாம். சங்கீதம் 116 வசனம் 10, Psalm 116 verse 10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப யாரெல்லாம் கர்த்தரை பத்தி அறிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. இல்ல எனக்கு விசுவாசம் மனசுல இருக்குது, அது என்னுடைய வாய் வழியா வர மாட்டேங்குது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இருதயத்துல விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது நாவினால் அறிக்கை செய்யப்படும் என்றும் நம்ம ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சோ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படணும், ரட்சிப்புண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாகவே நமக்கு சொல்லுது. நீங்க ரோமர் 10:10 வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோ இருதயத்துல விசுவாசிக்கிறப்ப நீதி உண்டாகுது. பட் ரட்சிப்பு உண்டாகணும்னா நம்முடைய நாவினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தைரியமாக அறிக்கை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா என்னை அறிக்கை செய்கிறவனை நானும் தூதர்கள் முன்னாடி அவனுடைய நாமத்தை அறிக்கை செய்வேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன நீங்க அறிக்கை பண்ணலன்னா நானும் அவர்களுடைய நாமத்தை அறிக்கை செய்ய மாட்டேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படின்னாக்க இப்ப சரீரமாகிய சபையானது
அது கட்டி எழும்ப வேண்டும் என்றால் இது ஒவ்வொரு சீஷனுடைய கடமையா இருக்கிறது. நாம வந்துட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 விதத்துல நம்ம பேசாம இருக்கிறது நடக்கலாம். ஒண்ணு வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு வெட்கம், ஒரு கூச்சம், இதனால கூட ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு யோசிக்கலாம். ஒரு சிலர் இயேசுவை குறித்து பேசுகிறவர்களா இருப்பாங்க. பட் பேசுகிறவர்களுக்கு ஒரு சில உபத்திரவங்கள் வரும். குடும்பத்தார் மூலமா, அப்பா மூலமா, அம்மா மூலமா, கணவன் மனைவி மூலமா, இல்ல மாமனார் மாமியார் மூலமா, சொந்தக்காரவங்க, நண்பர்கள், பழைய சபையில இருக்கிறவங்க, இவர்கள் மூலமா ஒரு உபத்திரவம் வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இவங்க பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டிக்குவாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிக்குவாங்க. எதுக்குப்பா வம்பு, நம்ம எல்லாருக்கிட்டையும் அறிவிக்கலாம் வேணாம், அறிவிச்சா ரொம்ப பிரச்சனை வருது, பேசாம நம்ம முக்கியமான ஆட்கள்கிட்ட மட்டும் அறிவிப்போம், எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ண மாதிரி ஒரு காலகட்டத்துல மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு உண்டு. பட் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவியை உடைய பிள்ளைகளா இருந்தாக்க நாம் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இந்த விசுவாசம் என்றால் என்ன? இதை வாசிக்கலாம். எபிரேயர் 11:1, ஹீப்ரூஸ் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவ ஒருவருமே கண்டதே கிடையாது. நம்ம ஒரு உறுதியா வந்துட்டு நம்புறோம் இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு விசுவாசம். அவர் வந்துட்டு முதலாம் வருகையிலே வந்தார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தார், உயிர்த்த பின்பு அவர் 2வது முறையாக இந்த பூமிக்கு வந்துட்டு வருவார். எல்லோரையுமே நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை அருளுவதற்காக அவர் 2ஆம் முறை தரிசனமாவார். அப்படிங்கிற இந்த காணாமல் இருக்கிற விசுவாசத்தை தான் கர்த்தர் விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்தோம். சோ இது வசனத்தின் மூலமா தான் வரும். பட் அதே போல அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாவும் இருக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 10:17, ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ விசுவாசம் கேள்வியினாலே வரும்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கறது மூலமா. இது கேள்வி ஞானத்தை பத்தி கர்த்தர் பேசுறாரு. வசனத்தை காதுல கேட்கறது மூலமா இருதயத்துல விசுவாசிக்கப்படும். சோ காதுல நம்ம வசனத்தை கேட்கிறோம், அதனுடைய விளக்கங்களை கேட்கிறோம். சோ நம்ம கேட்டு இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வி ஞானத்தினாலே வரும். இந்த கேள்வி ஞானம் தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. சோ இந்த விசுவாசமானது நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுதோ, இல்ல யாராவது ஒருத்தர் பைபிளை விளக்கி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுதோ உங்களுடைய விசுவாசம் அதிகமாவே வந்துட்டு வளருகிறதா இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்தை சும்மாவே வச்சிருக்க கூடாது. இதே ரோமர் 10ஆம் அதிகாரத்துலதான் நமக்கு 9வது வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி வரும்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். காரணம் என்னது? அடுத்த வசனம் ரோமர் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோ இந்த விசுவாசம் என்பது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரமாகவே இருக்கிறது. ஆவியின் வரங்கள்லையும் விசுவாசம் இருக்குது, ஆவியின் கனியிலையும் விசுவாசம் இருக்குது. நல்லாவே இதை கவனிக்கணும். ஆவியின் 9 வரங்கள்லையும் வந்துட்டு விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வரம் இருக்கு. ஆவியின் கனியிலையும் விசுவாசம் என்கிற ஒரு கனி இருக்குது. இதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கான அடிப்படை அடித்தளம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு விசுவாசமா இருக்கிறது. அதனாலதான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சில நேரம் சோர்வுகள் வரும். பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள்னு கர்த்தர் சொல்றார். அப்ப பொல்லாங்கன் சும்மாவே இருக்க மாட்டான். யார் மூலமாவது, உங்க சொந்தக்காரவங்க, நண்பர்கள், வீட்டுல இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, அவங்க மூலமா ஏதாவது அக்கினி ஆஸ்திரங்களை உங்க மேல தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்குதான் விசுவாசம் என்கிற கேடகம் வேணும். கேடகம் இல்லைனாக்க அந்த அக்கினி ஆஸ்திரம் உங்க மேல படுற மாதிரி ஆயிடும், உங்களுக்கு சேதம் வர மாதிரி ஆயிடும். அதனால எப்பொழுதும் விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Corinthians 12:9. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இந்த 9 வரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒருவனுக்கு கர்த்தர் ஆவியினாலே விசுவாசத்தை கொடுக்கிறாரு, இன்னொருத்தருக்கு வந்துட்டு குணமாக்கும் வரங்களை கொடுக்கிறாரு,
இப்படி ஒவ்வொரு வரங்களா நிறைய வரங்கள் 9 வரங்களை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு வரமா இருக்கிறது. விசுவாசம் இருந்தா மட்டும்தான் இந்த வரம் எல்லாருக்குமே உண்டுங்க. ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த ஒரு வரம் நிச்சயமா வந்துட்டு ஆவியானவர் கொடுக்கிறார். அப்படின்னாக்க இந்த ஒரு வரத்தை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஆவியின் வரங்களையும் ஆவியின் கனியையும் நம்மால் பெற முடியும். ஏன்னா இந்த மாயமற்ற விசுவாசத்தினாலதான் ஆவிக்குரிய அன்பு பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த மாயமற்ற விசுவாசமும் நல் மனசாட்சி இருந்தாக்க ஆவிக்குரிய அன்பு அப்படிதான் பிறக்கிறது. அன்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சாந்தம் வந்துட்டு வந்துடும், நீடிய பொறுமை வந்துட்டு வந்துடும். ஆவிக்குரிய மற்ற கனிகளுக்கு வந்துட்டு அடிப்படையாக இருப்பது விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மூலமா ஆவிக்குரிய அன்பு பிறக்குது. அந்த ஆவிக்குரிய அன்பின் மூலமா மற்ற ஆவியின் கனிகளை வந்துட்டு ஈஸியா நம்மால் பெற முடியும். அப்ப அன்புக்கே அடித்தளமா இருப்பது விசுவாசம். ஆனாலும் அன்பே சிறந்தது என்கிறதையும் நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இதில் வந்துட்டு அன்பே மிகவும் சிறந்தது அப்படின்றத வந்துட்டு வாசிக்கிறோம். பட் அன்புக்கு அடித்தளமா இருப்பதே வந்துட்டு விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லைன்னா தைரியமா சுவிசேஷமா அறிவிக்க முடியாதுங்க. சில நேரம் அறிவிக்கணும்னு நினைப்பீங்க, அந்த தைரியம் மட்டும் நமக்கு இல்லைனாக்க நம்ம அறிவிக்காமலே வந்துட்டு போயிடுவோம். சில பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், மேபி இந்த மொமெண்ட் வந்துட்டு சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்க பேச வேண்டாம், இங்க இடம் பொருள் ஏவல் அப்படின்றதெல்லாம் சுவிசேஷத்துக்கு கிடையாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை போதிக்க வேண்டியது ஒவ்வொரு சீஷனுடைய கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 5 முதல் 10 வசனங்கள். 2 Peter chapter 1 verses 5 to 10. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவம் கலர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆமென். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இந்த 6 வசனங்களை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லா உணர்ந்துகிட்டீங்கன்னு சொன்னாக்க, இந்த வசனங்களை உணர்கிறவர்கள் எல்லோருமே பலன் கொடுக்கிறார்கள். இந்த 6 வசனங்களை உணர்கிறவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவுல ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துகிட்டே போவாங்க. நம்ம ஒவ்வொரு வசனமா கவனிச்சு பார்க்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக்கணும்னு கர்த்தர் சொல்றார். விசுவாசம் இருந்தா பத்தாது, தைரியம் என்றும் எழுதி இருக்கிறது. தைரியம்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா வேர்ச்சு அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும். வேர்ச்சுனாக்க நற்பண்புகளை தான் வந்துட்டு வேர்ச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். சோ விசுவாசம் இருந்தா மட்டும் போதுமா? பத்தாது, தைரியமும் வேணும். அப்பதான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். பட் தைரியம்ன்றது வந்துட்டு கர்த்தருக்குள்ளார இருக்கிற ஒரு கான்பிடன்ஸா இருக்கணும். அது இந்த உலகபூர்வமா இருக்கிற ஒரு அசட்டு தைரியமா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அசட்டுத்தனமான வந்துட்டு மாம்ச தைரியமா இருக்கக்கூடாது. தைரியத்தோட ஞானம் வேணும்னு கர்த்தர் சொல்றாரு. சோ விசுவாசம் வேணும், தைரியம் வேணும், ஞானம் வேணும், அதோட சேர்த்து இச்சை அடக்கம் வேணும், பொறுமை வேண்டும், தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இது எல்லாமே ஆவியின் கனியை தான் குறிக்குது. கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகளை பத்தி நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவியின் கனிகளை பவுல் மட்டும் கலாத்தியருக்கு எழுதல, பேதுருவுமே வந்துட்டு இங்க 2 பேதுரு புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார். பட் இவைகள் இவைகள் இவைகள்னு 3 வசனம் தொடர்ந்து இருக்கும். 8வது வசனம் தொடக்க வார்த்தை இவைகள், 9வது வசனம் தொடக்க வார்த்தை இவைகள், 10வது வசனத்துல நடுவுல இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இந்த இவைகள்னு கர்த்தர் எதை சொல்றாரு? இந்த 8 குணாதிசயங்கள் இருக்குது இல்லைங்களா? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இந்த ஆவியின் கனியை தான் இவைகள்னு சொல்லி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். 8வது வசனத்துல இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அப்ப இந்த ஆவியின் கனி உண்டாகணும், 2வது பெருகணும். சோ உண்டாகிறதே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். விசுவாசம் உண்டாகணும், அன்பு உண்டாகணும். நமக்கு பழைய வாழ்க்கையில இருந்தது மாம்ச அன்பை ஒழிய ஆவிக்குரிய அன்பு கிடையாது. கர்த்தரை அறிந்த பிறகுதான் நான் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார்
அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய அன்பு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அப்ப இந்த ஆவிக்குரிய அன்பு, இந்த ஆவியின் கனிகள் நமக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இயேசு வர வரைக்கும் 2 விஷயம் நடக்கணுங்க. அப்பதான் நம்ம சீஷர்களா இருக்க முடியும், இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்க முடியும். 1, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தொடர்ந்து வளரணும். 2வது கனி கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம வாசிச்சிருப்போம், யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவையும் குமாரனையும் அறிவதுதான் நித்திய ஜீவனாக இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்க கர்த்தரை அறிகிற அறிவில தொடர்ந்து வளர்ந்திருக்கிறோமா? இப்ப நீங்க ஒரு 3 வருஷம் ஒரு சீஷரா இருக்கிறீங்கன்னு சொன்னாக்க, அந்த ஒரு 3 வருஷத்துலயும் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்திருக்கிறீங்களா? 2வது, ஒவ்வொரு வருஷமும் கனி கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்முடைய சாட்சியான வாழ்க்கையின் மூலமா, நம்முடைய சுவிசேஷ அறிவிப்பின் மூலமா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது பிடிச்சிருக்கிறேனா அப்படின்றத நம்மளை நாமளே நிதானிச்சு பார்க்கணும். இப்ப எனக்கு 2023ல சத்திய சுவிசேஷம் தெரியுதுன்னா, 23ல நான் கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டேன், நல்லதுதான். அவரை அறிகிற அறிவுல நான் பெருகி இருக்கிறேன். பட் ஆத்மான்ற கனியை பிடிச்சிருக்கிறேனா? இல்ல 2024ல இன்னும் கொஞ்சம் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேனா? இன்னும் ஆத்மான்ற கனியை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் பிடிச்சிருக்கிறேனா? சோ கனி கொடுக்கிற பிள்ளையா? அந்த மனந்திரும்பலுக்குரிய கனிகள், ஆவியின் கனிகள், ஆத்மா என்ற கனி, இது எல்லாத்தையும் இது எல்லாத்துலயும் வளருகிற பிள்ளையா நான் இருக்கிறேனா? இவைகள் உங்களுக்கு உண்டாகணும். ஆவியின் கனி முதல்ல உண்டாகணும், 2வது பெருகணும். எந்த அளவுக்கு ஆவியின் கனி பெருகுதோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்க வளருவீங்க. அந்த அளவுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. பட் இதெல்லாம் இல்லைன்னா என்ன நடக்கும்? 9வது வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆவியின் கனி இல்லாதவர்களை கர்த்தர் என்ன சொல்றாரு? கண் சொருகி போன குருடர்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். பட் 10வது வசனத்துல, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆவியின் கனியில நீங்க வளர்ந்து பிறகுனீங்கன்னா நீங்கள் ஒரு காலம் இடறி விழ முடியாது. அப்படின்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அடிப்படையில விசுவாசம் வேணும் இல்லைங்களா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறது. பட் விசுவாசம் இருந்தா மட்டும் பத்துமா? பத்தாது. தைரியம் வேணும்னு கர்த்தர் சொல்றார். இந்த தைரியத்தை குறித்து ஒரு சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:29 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆமென். சகோதரரை, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி தைரியமா பேதுரு பேசினதுனாலதான் அன்னைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது 3000 ஆத்துமாக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ தைரியத்தோடு பேசும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசமே வெளிப்படும். விசுவாசத்தை இருதயத்திலே மறைச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க யாருக்கும் நம்முடைய விசுவாசம் வெளிப்படாது. கர்த்தரை அறிக்கையிட முடியாது. கர்த்தரை அறிக்கை பண்ணலன்னு சொன்னாக்க அது ரட்சிப்பு இல்லாமலே போயிடும். ஏன்னா கர்த்தனாகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்படின்னாக்க ரட்சிப்பு உண்டாகணும்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு முதல்ல தைரியம், விசுவாசத்துடனே கூட தைரியம் அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:41 நம்ம வாசிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்றத வாசிக்கிறோம். அப்ப பேதுரு தைரியமா பேசினதுனால 12 அப்போஸ்தலர்களும் அன்னைக்கு ஒன்னாதான் இருக்கிறாங்க. பேதுரு கூட மீதி 11 பேரும் கூட தான் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த 12 அப்போஸ்தலர்களும் தைரியமா இருந்தாங்க. அதுல பேதுரு தைரியமா பிரசங்கம் பண்ணாரு. அதன் மூலமா 3000 ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய தைரியத்தை பத்தி இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 13 வரை வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த கான்டெக்ட் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எதனால பேதுருவும் யோவானும் இவ்வளவு தைரியமா பேசுறாங்கனாக்க, அங்க ஒரு முடவனை குணமாக்குறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு நடக்க முடியாத ஒரு முடவனை இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது அவன் குதித்து எழுந்து நடந்தான் அப்படின்றத வாசிக்கிறோம். சோ அப்ப அவன் எப்படி நடந்தான் அப்படின்றத இவங்க பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கேள்வி கேட்கிறப்ப இவங்க தைரியமா பேசுறாங்க. 13வது வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்றத பாக்குறோம். பேதுருவும் யோவானும் படிப்பே அறியாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் வேதம் சொல்கிறது. ஆனா அவங்களுக்கு இந்த ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானமா இருந்துச்சு. அப்ப ஆவியானவர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். வசனத்தின் மூலமா விசுவாசம் வளருகிறது. அதே போல தைரியமாய் பேசுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று ரோமர் 8:26-27 வசனம் தெளிவாவே இருக்கு. நமக்கு ஜெபம் செய்ய தெரியாததுனால நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த கர்த்தருக்காக நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடைய பிள்ளைகளா நாம இருக்கணும். இதுதான் அவர் விரும்புறார். அந்த ஆவி தைரியமுள்ள ஆவி என்றும் வேதம் சொல்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அப்போஸ்தலர்களை பயமுறுத்தும் பொழுது கூட அவங்க பயப்படவே இல்லைன்றதை பாக்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verses 29-31. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். சோ இந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா 29வது வசனத்துல, இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, அவங்க பயமுறுத்தி தான் அப்போஸ்தலர்களை அனுப்புறாங்க. பட் அந்த காரியத்தையும் அவங்க கர்த்தர்ட்ட தான் பேசுறாங்க. ஆண்டவரே, எங்களெல்லாம் பயமுறுத்துறாங்க, இதை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே, நீங்க கவனிச்சுக்குங்க அப்படின்னு கர்த்தர்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பிரேயர்ல சொல்றாங்க. உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஒருத்தர் நம்மளை பயமுறுத்தினா கூட, ஆண்டவரே, நாங்க தைரியமா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டோம்னாக்க, யார் நம்மளை பயமுறுத்தினாலும் கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுப்பார். 31வது வசனத்துல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்படின்றத பாக்குறோம். சோ ஆவியானவர் நம்முடனே கூட இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்பட வேணாம். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப கூட உங்க பழைய சபையில இருக்கிற பாஸ்டர் கூட, எங்க சபையில யாருக்கும் நீ அறிவிக்க கூடாது, இதை பண்ணா நான் கோவப்படுவேன்னு சொல்லி கூட மிரட்டி இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம். இல்ல சொந்தக்காரங்களுக்குள்ளார, நண்பர்களுக்குள்ளார இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாத நீனு அப்படின்ற மாதிரி கூட நம்மளை யாராவது அசட்டையா பேசியிருக்கலாம், இல்ல மிரட்டுற மாதிரி கூட பேசியிருக்கலாம். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதே மாதிரி மிரட்டல்கள் அப்போஸ்தலர்களுக்கு வந்துச்சு. ஆனா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, எங்களை பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாவே சொல்லி கொடுக்குது. நாம் சீஷர்களா இருக்கிறதுனால முழு தைரியத்தோடு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை போதிக்கிறோம். ஏன்னா விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்
என்று கர்த்தர் வந்துட்டு எழுதி இருக்கிறார். அப்ப வாசிக்கலாம், தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் எப்படி தைரியமா போதிச்சாங்கன்றத அப்போஸ்தலர் 14:3 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆமென். கர்த்தர் நிறைய அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். எதனால? அவர்கள் கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களா போதகம் பண்ணினீங்கன்னு சொன்னாக்க கர்த்தர் உங்க மூலமா அற்புதங்கள் அடையாளங்களை வந்துட்டு பண்ணுவார். இப்ப நேத்து நாங்க சகோதரர்கள் எல்லாருமே மே 1 வந்துட்டு ஈரோட்ல ஒரு கூடுகைக்காக போயிருந்தோம். அங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல அந்த கூடுகைக்கு வந்துட்டு வந்திருந்தவங்கள மெஜாரிட்டி வந்துட்டு அவங்க கட்டிட சபைக்கு போறவங்க தான். அதுல ஒரு சகோதரன் வந்துட்டு வயதானவர் தான், நம்முடைய சகோதரனுடைய அப்பா. அவர் 50 ஆண்டுகளா வந்துட்டு ஏஜி சபைக்கு போயிருக்கிறார். 50 ஆண்டுகள் ஏஜி சபைக்கு போன சகோதரன் நேத்து தைரியமா அங்க சுவிசேஷத்தை அறிவித்ததன் முன்னிட்டு அவர் சொன்ன வார்த்தை, நான் 50 வருஷமா ஏஜி சபைக்கு போறேன், இன்னையில இருந்து அங்க நான் போறதை நிப்பாட்டிக்கிறேன், நான் நிப்பாட்டிட்டு கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன், வீட்டு கூடுகளை நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அவரு அறிவிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, சகோதரர்களை ஆவியானவர் தைரியமாய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தூண்டினார். சோ தைரியமா போய் நிறைய பாஸ்டர்ஸ் கூட வந்திருந்தாங்க, கட்டிட சபையின் போதகர்கள் கூட அங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த வசனத்தை கேட்ட பிறகு கூட ஒரு சிலர் ரொம்ப அதிகமாவே கோபமும் பட்டாங்க. பட் இருந்தாலும் கர்த்தர் தைரியமாய் வசனத்தை போதகம் பண்ணுவதற்கு அவர் சகோதரர்களை தூண்டினது மூலமா ஒரு சில ஆத்மாக்கள் சந்தோஷத்தோட வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நீங்க தைரியமா அறிவிக்கிறதன் மூலமா வந்துட்டு ஒரு சிலர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை பயமுறுத்துறவங்களை பத்தி நீங்க கவலையப்படாதுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு கூச்சம் பயம் இருக்கக்கூடாது. இயேசுவை பத்தி எப்படி சொல்றது, சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கூச்சமோ ஒரு பயமோ இருக்கக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை போதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். நீங்க தைரியமா அறிவிக்கும் பொழுது அநேகர் ரட்சிப்புக்குள்ளார வருவாங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த பெரிய கிருபையை வந்து நிச்சயமாவே கொடுப்பார். சோ ஃபர்ஸ்ட் லெவல் அந்த கூச்சம் அந்த பயத்தை தூக்கி போட்டோம்னா, செகண்ட் லெவல் வந்துட்டு சோர்வு வராம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு சில ஆத்மாக்கள் மூலமா உங்களுக்கு சோர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை திட்டுறவங்க, அவமானப்படுத்துறவங்க, இல்ல உங்களை அசட்டை பண்றவங்க, அதன் மூலமா ஒரு சோர்வு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்படின்னாக்க நம்ம அப்போஸ்தலர்களை போல, பவுல போல தைரியமா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போஸ்தலர் 19:8 பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான்னு எழுதியிருக்கு. சோ அப்போஸ்தலர் 19 பவுல் எபேசு சபைக்கு போறான். போயிட்டு முதல்ல ஞானஸ்நானம் கொடுக்குறான். அதன் பிறகு வந்துட்டு தைரியமாய் பிரசங்கம் பண்ணினான் என்பதை வந்துட்டு வாசிக்கிறோம். நாமளும் அப்போஸ்தலர்களை போல தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஒவ்வொரு சீசனும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அப்போஸ்தலர் 28:31 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 28:31. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமென். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அப்படின்னாக்க எப்படி வந்துட்டு பிரசங்கம் பண்ணான்னு பாருங்க. மிகுந்த தைரியத்துடனே வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினா, உபதேசம் பண்ணா அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் இந்த தைரியம் கொண்ட பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்றான். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சோ நம்ம கட்டிட சபை போதகர்கள்ட்ட எப்படி போதிக்கணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். போதகர்கள்ட்ட மட்டும், கள்ள போதகர்கள்ட்ட கொஞ்சம் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். பட் சீஷர்கள்ட்ட அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அன்போடுதான் நம்ம சீஷர்களை பார்க்கும் பொழுது, இல்ல வெளியில இருக்கிற கட்டிட சபை விசுவாசிகளா இருந்தாலும் வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட நீடிய பொறுமையோட சாந்தத்தோட தான் அவங்களுக்கு புத்தி சொல்லணும். பட் கள்ள போதகர்களா இருந்தாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட நம்ம கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதனாலதான் நீடிய சாந்தத்தோட கண்டனம் பண்ண முடியுமா? இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. செகண்ட் ஹாஃப பாத்தீங்கன்னா, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இப்ப நீடிய சாந்தமாவும் இருக்கணும், கண்டனம் பண்ண வேண்டிய இடத்துல கண்டனம் பண்ணணும், கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொண்டு இவ்வாறு புத்தி சொல்ல வேண்டும் என்றும் எழுதி இருக்கிறது.
இப்ப எல்லா இடத்துலயும் வாயை மூடிட்டு அமைதியா நான் நீடிய சாந்தமா இருக்கிறேன், அதுவும் கர்த்தருக்கு பிடிக்காதுங்க. அது சில நேரம் வந்துட்டு நம்முடைய பயத்தை தான் காமிக்கும். ஒரு சிலருக்கு இருதயத்துல பயம் இருக்கும், ஆனா அதை வெளியில கேட்டாக்க நீடிய சாந்தம், அது வந்துட்டு பொறுமைன்னு சொல்லிக்குவாங்க. நீடிய சாந்தமா இருக்க வேண்டிய இடத்துல நீடிய சாந்தமா இருக்கணும். அது யாருகிட்டனாக்க சீஷர்கள்ட்ட நீடிய சாந்தமா வந்துட்டு இருக்கணும். பட் கள்ள போதர்களை கண்டாக்க கண்டனம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும், இவ்வாறு புத்தி சொல்லணும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கள்ள போதகர்கள்ட்ட போயிட்டு நீடிய பொறுமையா இருக்கிறது கர்த்தர் விரும்ப மாட்டார். நீங்க ஒரு கள்ள போதகரை பாக்குறீங்க, நீங்க விட்டுட்டீங்கன்னா 1 மணி நேரம் அவர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க செய்யறது தப்பு, நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் உங்களை பேச விடாம அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அத அமைதியா உட்காந்து கேட்கறது ஆவியானவர் விரும்பவே மாட்டாருங்க. நம்ம இவ்வாறு கள்ள போதர்களை பார்க்கும் பொழுது, இல்ல பிரதர் இந்த வசனத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை எடுத்து உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர்களா இருக்கணும். நீடிய சாந்தத்தோட நம்ம சீஷர்களை பார்க்கும் பொழுது, இல்ல வந்துட்டு கட்டிட சபையின் விசுவாசிகளை பார்க்கும் பொழுது நீடிய சாந்தத்தோட நம்ம பொறுமையோட வந்துட்டு புத்தி சொல்லணும். பட் கள்ள போதர்களை கண்டாக்க உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இவ்வாறு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை வந்துட்டு பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு அடிப்படையில விசுவாசம் வேணும், 2வது தைரியம் வேணும். வாசிக்கலாம் எபேசியர் 3:12, எபேசியன்ஸ் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆமென். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இந்த தைரியமும் திட நம்பிக்கையும் எப்படிங்க வந்துட்டு உண்டாகுது? விசுவாசத்தின் மூலமா தான் தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு வருதுன்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? அடிப்படையில விசுவாசம் உறுதியா இருக்கணும். சாலிடா விசுவாசம் இருக்கணும்னா சாலிடா வசனம் படிக்கணும். சோ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டுன்னு கர்த்தர் சொல்லார். முதல்ல உங்க வீட்டுல ஒரு பைபிள் ஸ்டடி பண்றீங்களா பண்ணலையான்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவு விட்டுட்டாங்க இல்லைங்களா? ஏப்ரல் மாசம் முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு போர்டுல படிச்சாலும் எல்லாருக்குமே லீவ் விட்டுருப்பாங்க. மே மாசம் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா குடும்பத்திலயும் பிள்ளைங்க லீவ்ல தான் இருப்பாங்க. இந்த டைம்ல கூட நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணலைனாக்க வேற எந்த டைம்லயும் பைபிள் ஸ்டடி பண்ணவே முடியாதுங்க. அதனால உங்க குடும்பத்துல அடிப்படையில விசுவாசம் வரணும்னு சொன்னாக்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம் இருக்கிற இடத்துலதான் விசுவாசம் வளரும். அப்ப இந்த விசுவாசம் இருந்தாதான் தைரியமும் திட நம்பிக்கையும் வரும். தைரியம் இருந்தாதான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இப்ப விசுவாசம் வேணும்னாக்க வசனம் வேணும், தைரியம் வேணும்னா விசுவாசம் வேணும். சோ ஒண்ணு சார்ந்ததா இருக்கு. இதுக்கெல்லாம் ரூட் வந்துட்டு அடிப்படையில இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வசனங்களமா இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தை எடுத்து அதிகமா வந்துட்டு வாசிக்கணும். அதை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லையான்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வயசுக்குள்ளார நம்ம பிள்ளைங்களுக்கு பைபிள ஒரு முறை கூட நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க we have failed as a parent அப்படின்றத நாமளே முடிவு பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், பிள்ளைங்களுக்கு ஒரு 20 வயசு முடிகிறதுக்குள்ளார பைபிள ஒரு முறையாவது நம்ம விளக்கி சொல்லி கொடுக்கலன்னு சொன்னாக்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு விளங்குற மாதிரி வந்துட்டு விளக்கி ஒரு முறை கூட நம்ம சொல்லி கொடுக்கல, பிள்ளைங்க ஒரு முறை கூட பைபிள் படிக்கலைனாக்க we have failed as a parent. ஏன்னா பைபிள பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அப்பா அம்மாவுடைய கடமை. நமக்கு உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலையும் உபாகமம் 11ஆம் அதிகாரத்தையும் நீங்க பொறுமையா வாசிச்சு பாருங்க. அதுல நீ நிற்கையிலும் நடக்கையிலும் எழுந்திருக்கும் பொழுதும் படுத்துக் கொள்ளும் பொழுதும் எல்லா நேரத்திலையும் உன் குடும்பத்தாரோட திருவசனத்தை பற்றி நீ பேசிக்கொண்டே இரு அப்படின்னு கர்த்தர் ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அப்ப வீட்டுல அடிப்படையா எல்லா நேரத்திலையும் பேசுறோமோ இல்லையோ ஒரு பைபிள் ஸ்டடியாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அளவுக்கு இந்த லீவு நாட்கள்லயாவது ஒரு பைபிள் ஸ்டடி வந்துட்டு இருக்கணும். அப்படி நேத்து வரைக்கும் நடக்காட்டியும் பரவாயில்ல, இன்னையில இருந்து நாளையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்டடியை தொடங்க. அட்லீஸ்ட் லீவு நாள்ல பண்ணோம்னாதான் அடுத்து ஜூன் மாசம் ஜூலைல வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பழக்க வழக்கம் தொடர்ந்து இருக்கும். சோ இப்பல இருந்தாவது வீட்டுல வந்துட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லாருடைய விசுவாசமும் வளரும், எல்லாருடைய தைரியமும் வளரும், எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல வந்துட்டு முனைப்பா இருக்கிறதுக்கு அடிப்படையில இந்த தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதும் விசுவாசமுமாக இருக்கிறது. வாசிக்கலாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரை. எபேசியன்ஸ் சாப்டர் 6 verses 19 to 20. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான்
அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆமென். எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள்னு வந்துட்டு பவுல் சொல்றான். எதுக்காக வந்துட்டு எனக்காக ஜெபிச்சுக்குங்கன்னு சொல்றான்? நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு ஒரு ஜெயில் கைதியா இருக்கிறேன், ஆனாலும் தைரியமா நான் பேசணும். தைரியமாயின்ற வார்த்தை 19வது வசனத்திலயும் இருக்குது, 20வது வசனத்துல இருக்கு. தைரியமாய் பேசத்தக்கதாக அப்படின்னு 19வது வசனம் முடியுது. 20வது வசனத்துல நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன பவுல் தான் வந்துட்டு 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி டிக்ளேர் பண்றது அதே பவுல் தான். அப்படின்னாக்கா தைரியத்துக்காக ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் ஜெபிச்சாங்க. தனக்குத்தானே, ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, ஆண்டவரே எங்களை பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி அந்த தைரியத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதே போல பவுல் வந்துட்டு மத்தவங்கள்ட்டையும் கேட்கிறேன், நான் தைரியமா போதிக்கிறதுக்காக நீங்க எனக்காக ஜெபிச்சுக்குங்கன்னு வந்துட்டு சொல்றான். அதே போல வந்துட்டு அதை டிக்ளேரும் வந்துட்டு பவுல் பண்றான். நமக்கு தைரியமுள்ள ஆவியை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்றத பவுல் வந்துட்டு டிக்ளேர் பண்றான். அப்ப விசுவாசமும் வளரணும், அதோடு சேர்த்து தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு வளர வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை வாசிக்கலாம். Hebrews chapter 13 verses 5 to 6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். நமக்கான தைரியம் எங்க இருந்துங்க வருது? கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு கம்ஃபர்டிங்கான வேர்ஸ்ன்றதை கவனிச்சு பாருங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ வேணா என்னை விட்டு விலகலாம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதனால நமக்கு தைரியம் இருக்குது? உன்னை விட்டு நான் விலக மாட்டேன்பா, உன்னை கைவிட மாட்டேன்பான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படின்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நமக்கு இருக்கிற தைரியமாக இருக்க வேண்டும். அப்படின்னா எதை குறித்தும் ஒரு பயம் இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமோ, இல்ல சுவிசேஷம் அறிவிச்சா அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோ, ஏதாவது திட்டுவாங்களோ, இந்த குடும்பத்தை விட்டு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, இல்ல பழைய சபையில நம்மளை வந்துட்டு மைக்க போட்டு நம்மளை வந்துட்டு பேசி திட்டுவாங்களோ, எதை குறித்த பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கர்த்தர் மேல தைரியம் இருக்கு இல்லைங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், இது கான்பிடன்ஸ். அவருடைய சித்தத்தின்படி கேட்டாக்க 100% கொடுப்பாருங்க. அவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்க, நான் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கேட்டு பாருங்க, தைரியத்தை கொடுப்பாரு. ஆண்டவரே விசுவாசத்தை இன்னும் வந்துட்டு வளர செய்யுங்க, ஆண்டவரே இன்னும் நான் பரிசுத்தமா மாறணும். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம் யூதா 1 அதிகாரம் 3வது வசனம். ஜூட் 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென். தைரியத்தோட வந்துட்டு போராடணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்லைங்களா? சோ பொதுவான விசுவாசத்தை குறித்து வந்துட்டு விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கறது இல்லைங்களா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நம்ம கூட போராடணும். இப்ப யாராவது ஒருத்தர் விசுவாசத்தின் வார்த்தைகளை புரட்டுறாங்களா, நம்ம இதுக்காக போராடித்தான் ஆகணும். ஞானஸ்நானத்தை புரட்டி போதிக்கிறாங்களா, இல்ல தேவன் ஒருவர்ன்றதை புரட்டி போதிக்கிறாங்களா, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு கூட போராடித்தான் வந்துட்டு ஆகணும். அதற்குரிய தைரியத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல தைரியம் இருக்காது, தைரியம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி வேதமே நமக்கு சொல்லுது. வாசிக்கலாம் 1 யோவான் 4:18. 1 John 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென்.
அன்பிலே பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருக்கும் பொழுது பயம் நமக்கு இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல பூரணமா அன்பு இருக்கும் பொழுது அது பயத்தை புறம்பே தள்ளும். பயம் இருந்தாலும் அதை புறம்பே வெளியில தள்ளிடும். உங்களுடைய இருதயத்தை விட்டு அந்த அன்புன்றது பயத்தை வெளியில தள்ளிருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல அதிகமா அன்பா இருக்கணும். இப்ப இந்த அன்புக்கு அடித்தளம் எது? விசுவாசம் தான். இந்த விசுவாசத்திற்கு அடித்தளம் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். இப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தினம்தோறும் வீட்டுல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதல்ல விசுவாசம் வளருது. அந்த விசுவாசம் வளர 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 அது மாயமற்ற விசுவாசமா நல் மனசாட்சியோடு கூட இருக்கும் பொழுது ஆவிக்குரிய அன்பு பிறக்குது. அந்த ஆவிக்குரிய அன்பு பிறப்பதனால் அது பயத்தை வெளியில தள்ளிருங்க. அதனால இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறாருன்றத வாசிக்கிறோம். 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றத வாசிக்கிறோம். அப்ப அந்த அன்பாகவே இருக்கிற தேவனை நம்ம நல்லா நாம அன்பு செஞ்சோம்னாக்க அந்த அன்பு பயத்தை வெளியில தள்ளிரும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அந்த பயத்திலே பெரிய பயம் அது மரண பயமாக இருக்கிறது. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருந்தவர்களை விடுவிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு வந்தார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துலதான் மக்கள் இருந்தாங்க. அந்த மரண பயத்தையும் கர்த்தர் நமக்கு எடுத்து போட்டுட்டார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி அப்படி இருந்த ஒரு சபை தான் சிமிர்னா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சிமிர்னா சபையை பத்தி நல்லா படிச்சு பாத்துக்குங்க. நாம இந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதி அந்த 2 நாள் திருச்சியில வெளிப்படுத்தின விசேஷம் அந்த கூட்டம் நடக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற 7 சபைகளை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அந்த 7 சபைகள்ல கர்த்தருக்காக அதிகமா உயிரை கொடுத்த ஒரு சபை எதுன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சிமிர்னா சபை. இந்த சிமிர்னா சபை அவர் மேல எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சுன்னா தங்கள் ஜீவனையும் பாராமல் அவர்கள் அந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள் அப்படிங்கிற வசனங்கள் எல்லாமே சிமிர்னா சபைக்கு தான் அதிகமாவே பொருந்தும். சோ பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சோ காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. ஆண்டவரே நாங்க மடிய போறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துற அளவுக்கு அவங்க பயந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்கிறாரு? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. இப்ப பயத்தை வெளியில விரட்டணும்னா அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மேல முழு அன்போடு இருக்கும் பொழுது அது பயத்தை வெளியில தள்ளிடும். எதற்காகவும் நீங்க பயப்பட வேணாம். நீங்க பயப்பட வேண்டியது இயேசு ஒருத்தருக்கு மட்டும்தான். இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம்தான் நம்ம பயப்படணும். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தாக்க அவர் மேல் இருக்கிற அன்பு பயத்தை வெளியில தள்ளிரும். நம் தைரியமா சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். வாசிக்கலாம் மத்தேயு 10:28. Matthew 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பயத்திலே ஒரு மனுஷனுக்கு பெரிய பயம் எதுவா இருக்கும்? மரண பயமா தான் இருக்கும். இந்த மரண பயமும் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பேசியிருக்கிறார். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் நாம பயப்படணும். அதனாலதான் ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பயம் அடிமைத்தனத்தின் ஆவி என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. அப்போஸ்தலர்களை போல தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். குடும்பத்தை குறிச்சோ, எதிர்காலத்தை குறிச்சோ, படிப்பை குறிச்சோ, வேலையை குறிச்சோ, இல்ல சொசைட்டியை குறிச்சோ, இல்ல பழைய சபையை குறிச்சோ, ஒரு பாஸ்டரை குறிச்சோ, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எதை குறித்தும் ஒரு பயம் இருக்கக்கூடாது. நம்முடைய பயம் கர்த்தருக்கே உரியது. அதனாலதான் கர்த்தரை பத்தி பைபிள்ல வேதம் என்ன சொல்லுது? ரெவரண்ட்னு சொல்லுது. ரெவரண்ட்னா என்னது? பயபக்திக்கு உரியவர். கர்த்தர் ஒருவர் தான் ரெவரண்ட். ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப கர்த்தரை பார்த்து ஏன் ரெவரண்ட்னு சொல்றோம்? ஏன்னா அவர் பயபக்திக்கு உரியவர்.
ரெவரன்ஸ். அதனாலதான் நம்முடைய ரெவரன்ஸ் கர்த்தருக்கு மட்டும்தான். நம்முடைய பயமும் பக்தியும் வந்துட்டு கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் நம்முடைய பயமும் பக்தியும் வந்துட்டு இருக்க வேண்டும். அதனாலதான் மனுஷன் ரெவரண்ட்னு போட்டுக்கிட்டோம்னா அது தப்புன்னு சொல்றோம். ஏன்னா ரெவரண்ட்னா யாரு? இயேசு கிறிஸ்து தான் ரெவரண்ட். மனுஷன் வந்துட்டு பயமும் பக்திக்கும் உரியவன் கிடையாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய பயபக்திக்குரியவர். கர்த்தர் ஒருவர் தான். அதனாலதான் கர்த்தர் ரெவரண்டா வந்துட்டு இருக்கிறார். இதை அறியாத அநேக கள்ளபோதர்கள் தங்களுடைய பேருக்கு முன்னாடி வந்துட்டு மோஸ்ட் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட் இப்படி எல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு இருக்கும் பொழுது இந்த பட்டங்கள் எதுவும் தேவையில்ல. பயத்தின் ஆவியை அவர் புறம்பே தள்ளிடுவாரு. பெருமையின் ஆவியையும் கர்த்தர் வந்துட்டு தூக்கி போட்டுருவார். வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 15 வரை. 1 Peter chapter 3 verses 14 to 15. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்துன்னு சொல்லி சொல்ற ஆளை கவனிச்சு பாருங்க. பேதுரு ஏன் இந்த வார்த்தையை சொல்றான்? நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். பேதுருவையும் யோவானையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் அவர்கள் பயமுறுத்திய பொழுது இவங்க பயப்படாம இருந்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இவர்கள் வந்துட்டு படிப்பு அறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் அப்படின்லாம் வேதம் சொன்னாலும் வந்துட்டு இவங்க கர்த்தர் நிமித்தம் தைரியமா இருந்தாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து, உங்களுடைய நம்பிக்கையை குறித்து மத்தவங்கள்ட்ட பேசுறதுல எப்பொழுதுமே ரெடியா இருங்க. நமக்கு பயம் என்பது இருக்கக்கூடாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும்னு சொல்லி பக்கத்துல வருது. யாருங்க பயப்படுறவங்க? அவிசுவாசிகள் தான் பயப்படுவாங்க. விசுவாசிகள் பயப்பட மாட்டாங்க. இந்த பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் எங்க போவாங்க? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னு வேதம் சொல்லுது. சோ பயப்படுறவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லை, அக்கினி கடல்ல தான் இடம் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? இவர்கள் அவிசுவாசிகளா இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம் விசுவாசிகளா இருக்கிறதுனால பயம் இருக்கக்கூடாது. எதை குறித்தும் சுவிசேஷம் அறிவிக்கிறத குறிச்சும் ஒரு பயமோ ஒரு வெட்கமோ இருக்கக்கூடாது. தைரியம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா கர்த்தரை அறிவிக்கிறதுல இல்ல கர்த்தருடைய வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட காரியத்தை தைரியத்தோட பேசுறதுல ஒரு வெட்கம் கூச்சம் கூட இருக்கும். வாசிக்கலாம் மார்க் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம். மார்க் 8:38. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆமென். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ, இதை நல்லாவே கவனிக்கணும். இயேசுவை குறிச்சு வெட்கப்படுறது மட்டும் அவர் சொல்லல. அவருடைய வார்த்தையை தெரிஞ்சு இதை வெளியில அறிவிக்கிறதுக்கு வெட்கப்பட்டா கூட அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார். இயேசுவை குறிச்சு பேசுறதுலயும் வெட்கப்படக்கூடாது, அவருடைய வார்த்தையை குறிச்சு பேசுறதுலயும் வெட்கப்படக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சில நேரம் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்கர்கள், இப்ப நான்லாம் ஒரு எக்ஸ் கேத்தலிக்கா இருந்தவன் தான், யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டு குழந்தை ஞானஸ்நானத்துக்கு கூப்பிடும் பொழுது இல்ல ஒரு புது நன்மை ஃபர்ஸ்ட் கம்யூனியன், இன்ஃபன்ட் பேப்டிசம் இதுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது நமக்கு வசனம் தெரியும் இதெல்லாம் வேதத்துக்கு புறமானதுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது வந்துட்டு வசனத்துல கிடையாது. அது போல வந்துட்டு புது நன்மை அந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன்ன்றது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 10 வயசுல கொடுப்பாங்க. அதுவுமே விவரம் இல்லாத பிள்ளைகளுக்கு கம்யூனியன் கொடுக்கறது தவறு அப்படின்றதும் நமக்கு வசனத்துல இருந்து தெரியும். என் வார்த்தைகளை குறித்து நீ வெட்கப்பட்டேன்னா நானும் உன்னை குறிச்சு வெட்கப்படுவேன்றார். உடனே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்முடைய மரியாதையை காப்பாத்திக்கலாம். எதுக்கு வம்பு, இவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டாம், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட தைரியமா சொல்லிடணும், இதெல்லாம் வசனத்துல இல்லைங்க, சாரி என்னால வர முடியாது, கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. இந்த குழந்தை ஞானஸ்நானத்துக்கு வரதோ இல்ல புது நன்மைக்கு வரதோ இல்ல ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா புறஜாதிகளில் இருந்து யாராவது சத்தியத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க எதுக்கு கூப்பிடுவாங்க? ஒரு கெடா வெட்டு இருக்குது, ஒரு விருந்து இருக்குது, எங்க புறஜாதிகளுக்கு நாங்க படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ஒரு இச்சையினால கறி சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு இச்சையினால அதை வாங்கி சாப்பிட்டாக்க அதுலயும் கர்த்தர் கோபப்படுவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
அது குழந்தை ஞானஸ்நானமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கம்யூனியனா இருக்கட்டும், இல்ல ஒரு புறஜாதிகளுக்குரிய ஒரு பண்டிகையா இருக்கட்டும். அவங்க புறஜாதி பண்டிகையில ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது நான் வெஜிடேரியன் ஃபுட்டை சமைச்சு கொடுக்கலாம். இது எல்லாத்துலயுமே இல்லைங்க, எங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அனுமதிக்காது, ஏசப்பாவுடைய வார்த்தை இதெல்லாம் எங்களுக்கு அனுமதிக்காது, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் வந்துட்டு உத்தரவு சொல்லணும். வெட்கப்படக்கூடாது. என்னுடைய வார்த்தைகளை குறித்து நீ வெட்கப்பட்டேன்னா நானும் வந்துட்டு உன்னைய குறிச்சு நான் வெட்கப்படுவேன் கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம் ரோமர் 1:16. ரோமன்ஸ் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இப்ப இயேசு வந்துட்டு 2 விஷயம் சொன்னார். என்னை குறித்து நீ வெட்கப்படக்கூடாது, என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா இயேசுவை குறிச்சு வெட்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை வழியில பேசுறதுக்கே வெட்கப்படுறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லி பவுல் தைரியமா சொல்றான். இதே பவுல் தான் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1:8 ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் அப்படின்ற வார்த்தையை சொல்றான். இயேசுவை குறிச்சும் வெட்கப்படாத, அவருக்காக சாட்சி கொடுக்கிற என்ன குறிச்சும் நீ வெட்கப்படாத. நான் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்து ஐயோ பவுல் ஜெயில இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது அநேகருக்கு அந்த காலத்துல வெட்கமா இருந்தது. சுவிசேஷம் அறிவித்த பவுல் வந்துட்டு ஜெயில இருக்கிறான்றதே அநேகருக்கு வெட்கமாக தோன்றிய ஒரு காரணமா இருந்ததுனாலதான் என்னை குறிச்சு நீ வெட்கப்படாத, இயேசுவை குறிச்சு நீ வெட்கப்படாதுன்னு சொல்லி வந்துட்டு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறான். இன்னைக்கு நாமளும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. தைரியம் உள்ளவர்களாய் இயேசுவை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் தைரியம் உள்ளவர்களாய் சுவிசேஷம் அறிவிக்கிற சீஷர்களாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4:16. 1 Peter 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமென். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, நீங்க இயேசுவுக்காக அடி வாங்குறீங்களா, திட்டு வாங்குறீங்களா, அவமானப்படுறீங்களா? முதல்ல வெட்கப்படாதீங்க. எதுக்காக வெட்கப்படுறீங்க? நீ மகிழ்ந்து கழிகூறுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எனக்காக நீ அவமானப்பட்டேன்னா, எனக்காக உன்னை யாராவது திட்டுறாங்கன்னு சொன்னாக்க நீ சந்தோஷப்பட்டு கழிகூறுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். முதல்ல ஏன் வெட்கப்படுறீங்க? வெட்கப்படக்கூடாது. இயேசுவின் சுவிசேஷத்தை தைரியமா கடைபிடிக்கிறீங்களா? முதல்ல வெட்கப்படாதீங்க. யாராவது உங்களை திட்டுறாங்களா? நம்ம வெட்கப்பட வேண்டாம். இல்ல பல பேர் முன்னாடி அவமானப்படுத்துறாங்களா? நாம எதுக்கு வெட்கப்படணும்? நாம வெட்கப்படக்கூடாது. நாம சந்தோஷமா இருக்கணும். அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப பாடுகள், உபத்திரவங்கள் கர்த்தர் நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு வந்துச்சுன்னா முதல்ல வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துங்கள், சந்தோஷமா இருங்க. வாசிக்கலாம் 1 யோவான் 2:28. 1 John 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். நம்ம கர்த்தருக்குள்ளார நிலைச்சிருக்கும் பொழுது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் என்று எழுதி இருக்கிறது. அப்ப கர்த்தர் முன்னாடி நம்ம வெட்கப்படக்கூடாதுன்னா தைரியம் உள்ளவர்களா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம எல்லோருமே சீஷர்களா இருக்கிறோம். இத அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ மூப்பர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டுலாம் இங்க கிடையாது. மூப்பர்கள் அவங்க சபை கூடுகையின் போது வந்துட்டு போதிப்பாங்க, அவ்வளவுதான். சாட்சிகளா வாழணும். போதிக்கிற சகோதரர்கள் வந்துட்டு அவங்க சபையின் கண்காணிகளா மூப்பர்களா இருக்கிறவர்கள் வந்துட்டு முதல்ல சாட்சியா வாழணும். 2வது சாட்சியா வாழ்ந்து அவங்க போதிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறாங்க சபை கூடுகையில. மற்றபடி சீஷர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு கடமை இருக்கிறது, போதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த போதகத்தை வந்துட்டு கர்த்தர் தாமே விசுவாசத்தின் மூலமா நமக்கு கொடுக்கிற கிருபையா இருக்கிறது. அவர் கொடுத்த வரத்திலையும் விசுவாசம் இருக்குது. ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் கனியிலே வந்துட்டு விசுவாசம் இருக்குது. அப்படின்னா இந்த விசுவாசம் இருந்தாக்க அத்தோடு தைரியத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ விசுவாசம் வேணும், தைரியம் வேணும். தைரியம் இருந்துச்சுன்னா, விசுவாசமும் தைரியமும் அன்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்றதையும் பாக்குறோம். சோ விசுவாசத்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறது. அப்ப நீங்க விசுவாசிகளா இருந்தாக்க கர்த்தரை குறித்து தினமும் பேசுங்க. முதல்ல வீட்டுல பேசுங்க. கணவன்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட ஒரு பிப்ளிக்கல் கான்வர்சேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கூச்சமும் தயக்கமும் இருக்கக்கூடாது. வீட்டுல இப்ப மே மாசமா இருக்குது, நம்ம எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கிறோம். பைபிள் ஸ்டடி பண்றத
ஸ்டார்ட் பண்ணாத குடும்பங்கள்ல வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகளா உட்காந்து பைபிள் ஸ்டடி பண்ற அந்த பழக்க வழக்கத்தை இந்த மே மாசமாவது நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு அப்பா அம்மாவுடைய கடமையா இருக்கிறது. சோ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருகிறார் என்கிற இந்த விசுவாசத்தை நாம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்தாதான் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் வளரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ விசுவாசம் வளரணும்னாக்க நீங்க வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு விசுவாசம் வளரும். அந்த விசுவாசத்தின் மூலமா தான் வந்துட்டு நம்ம நாவினால் அறிக்கை செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோ நீங்க இருதயத்துல நீதி உண்டாக விசுவாசிக்கணும். உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னாக்க வாயினாலே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். எவன் ஒருவன் என்னை குறித்தும் என் வசனங்களை குறித்தும் வெட்கப்படுகிறானோ நானும் அவனை குறித்து வெட்கப்படுவேன்னு சொல்லி அந்த வசனத்தை இப்பதான் நம்ம மார்க்ல வந்துட்டு வாசிச்சோம். சோ இயேசுவை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்தும் வெட்கப்படாத பிள்ளைகளா தினம்தோறும் தைரியத்தோட சுவிசேஷம் அறிவிக்கிற சீஷர்களாய் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில நாம் வெட்கப்பட்டு போகாமல் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தைரியம் உள்ள பிள்ளைகளா கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த படிப்பினையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டும் உடையதே. இயேசப்பா, இந்த படிப்பினையை கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி இன்று வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் விசுவாசத்தின் ஆவியை உடைய பிள்ளைகளா இருந்து விசுவாசத்தின் மூலமா வந்துட்டு பேசுகிற பிள்ளைகளா, உங்களுடைய நாமத்தை அறிக்கை எடுக்கிற பிள்ளைகளா, நமக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளா, சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மே மாசத்துல எல்லாருடைய வீட்லயும் வந்துட்டு அவங்க குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகளா வந்துட்டு அவங்களுடைய வீட்டார் அனைவரோடும் கூட சேர்ந்து ஒரு பைபிள் ஸ்டடி பண்றதுக்கு நீர்தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறபடி வீட்டுல இருக்கிற எல்லாருமே தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் எல்லாருமே சேர்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒவ்வொரு வீட்டாருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நம்முடைய விசுவாசத்துல நாங்கள் வளருவதற்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் விசுவாசத்தின் ஆவியை உடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறபடி தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த இந்த பெரோயா நகரத்து பிள்ளைகளை போல நாங்களும் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நாங்க ஆன்லைன்ல ஆராய்ந்து பார்க்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. இதன் மூலமா ஆண்டவரே, நாங்க வேத வாக்கியங்களை வீட்டுல ஆராய்ந்து பார்த்து அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்து எங்களுடைய கட்டுக்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் விடுதலை அடைகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை உடைய வார்த்தையை ஆராய்றதன் மூலமா விசுவாசிக்கிறதன் மூலமா நீர் ஆண்டவரை சீக்கிரத்தில் தீர்த்து வைக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். நீங்கள் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் பொறுமை சகோதர சிநேகம் அன்பு இவை எல்லாவற்றையும் கூட்டி வழங்குங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த ஆவியின் கனி எங்களுக்கு உண்டாயிருந்து பெருகுவதற்கு நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்வதற்கு உடைய ராஜ்யத்திற்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு நீங்க எங்களை வந்துட்டு பலப்படுத்துங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வருகை மட்டும் ஒவ்வொரு வருஷமும் கடந்து செல்லும் பொழுது நாங்கள் அறிகிற அறிவில வளருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரை, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை என்று ஆண்டவரை எங்களுக்கு கம்ஃபர்டிங்கா வசனம் சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவரை, நாங்கள் ஆவியின் கனியில நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. நாங்கள் ஆவியின் கனியில நிலைத்திருக்கிற பிள்ளைகளா, தைரியத்தோட சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சீஷரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவரை எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்கா வசனம் சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவரை, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எழுதியிருக்கிறபடி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே, எந்த மனுஷனையும் குறித்து நாங்கள் பயப்படாமல், எங்களுடைய பயபக்திக்குரியவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் பயந்து, வசனத்திற்கு பயந்த பிள்ளைகளா வந்துட்டு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோருமே உடைய வருகைக்கு முன்னாடி பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்திய பிள்ளைகளா, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் மனம் திரும்பிய பிள்ளைகளா, பிசாசின் சோதனைகளை ஜெயித்த பிள்ளைகளா உமக்கு முன்பாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அதாவது பிரேயர் ரிக்வெஸ்ட் எது இருக்குதுங்களா? பிரதர், திருவண்ணாமலையிலிருந்து மரிய சூசப் பேசுறேன் பிரதர். மரிய சூசப் பிரதர், திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம். சொல்லுங்க பிரதர். கொஞ்சம் படபடப்பு மயக்கம் இருக்கு பிரதர், 2 நாளா படபடப்பு மயக்கம். ஓகே. ஆமா பிரதர். நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா பிரதர்? ஞானஸ்தானம் எடுத்தேன் பிரதர், திருப்பத்தூர்ல எடுத்தேன் பிரதர். அப்படிங்களா? ஓகே. ஜிபிஎஸ் ஆபீஸ் அந்த இதுல எடுத்தேன் பிரதர். ஓகே. சோ பைபிள்லாம் வந்துட்டு வீட்டுல படிக்கிறீங்களா? வீட்டுல எல்லாருமே விசுவாசிகளா இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கு பிரதர். நானும் ஆர்சியா இருந்து இப்ப 1 வருஷமா போறதில்ல பிரதர் சர்ச்சுக்கு. இங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு தான் போறேன் பிரதர். ஆர்சி சர்ச்சு போறதில்ல. ஒய்ஃப் வந்து இந்த கிருஷ்ணம்மா, நாங்க அங்க தினம் பயப்படுவாங்க, நாங்க எல்லாரும் பைபிள் படிக்கிறோம் பிரதர். வீட்டுல டெய்லி வந்துட்டு பைபிள உட்காந்து ஆராய்ந்து பாருங்க. வீட்டுல எல்லாம் குடும்பமா உட்காந்து பைபிள் எடுத்து ஏதாவது ஒரு அதிகாரத்தை, புதிய ஏற்பாடை வச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல டெய்லி ஒவ்வொரு அதிகாரமா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல மொத்தமே 260 அதிகாரம் தான் இருக்குது. டெய்லி ஒரு அதிகாரம் நம்ம குடும்பமா உட்காந்து ஆராய்ந்து பார்த்தா 260 நாள்ல ஒரு 9 மாசம், ஒரு 9 மாசத்துக்குள்ளார புதிய ஏற்பாடை நல்லா ஆராய்ந்து பார்த்து முடிச்சிடலாம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்க பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், உடம்புல இருக்கிற வியாதிகள், இது எல்லாமே சரியா அந்த படபடப்பு மயக்கம், இந்த விஷயத்துக்கு ஜெபிக்கலாம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரிதான் கர்த்தர் வசனத்தையும் கொடுத்திருக்கிறாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் அதிகரிக்க வந்துட்டு நம்முடைய உடம்புல இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். வீட்டுல வந்துட்டு தனிப்பட்ட முறையில ஜெபிக்கும் பொழுது நல்ல ஒரு பண்ணுங்க. சரிங்களா? எதெல்லாம் பாவம் உணர்த்துறாரோ எல்லா பாவங்களையும் நல்லா வந்துட்டு அறிக்கை பண்ணுங்க. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டமும் உடையதே. இந்த வழியில பேசிய சகோதரன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரன் நல்ல பாவரிக்கப்பட்டதுக்கு கிருபை கொடுங்கப்பா. சகோதரனை கத்தோலிக்க சபையிலிருந்து நீர் மீட்டுக் கொண்டு வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சகோதரன் தன்னுடைய வீட்டாரோட சேர்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. சகோதரன் நல்ல பாவரிக்கை செய்து ஆண்டவரை விசுவாசத்துல வளர்வதற்கு கிருபை கொடுங்க. சகோதரனுக்கு 2 நாளா படபடப்பு மயக்கத்தை கொடுக்கிற அசுத்த ஆவிய சாத்தானே, உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளை எடுக்கிறேன். உடைய சகோதரனை விட்டு வெளியே போ, இனி திரும்பி வராத. சகோதரனுக்கு 2 நாளா படபடப்பு மயக்கம் பலவீனங்களை கொண்டு வருகிற பலவீனத்தின் அசுத்த ஆவிய சாத்தானே, உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளை எடுக்கிறேன். இப்பொழுதே சகோதரனை விட்டு வெளியே போ, இனி திரும்பி வராத. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். இந்த படபடப்புல இருந்து, மயக்கத்துல இருந்து, பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே முழு விடுதலை கட்டளையிடுங்க. இயேசுப்பா, நீங்க சுகத்தை கொடுத்தீங்கன்றதை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல ஒரு பாவத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க. வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் சாட்சிகள் இருக்குங்களா? பிரதர் லியாண்டர் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் பிரதர். ஆக்சுவலா பிரதர், கொஞ்ச நாள் முன்னாடி இயர்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்போ பட்ஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இயர் நல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு, அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் போய் பார்த்தாரு, நல்ல ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, இந்த ஏஜுக்கு இப்படி இருக்க கூடாது, சுகர் இருக்கான்னு கேட்டாரு. சொன்னா இல்ல, இல்லைன்னா ஹெரிடிட்ரி, இல்லைன்னா பிபியும் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னாரு. அப்போ ஒரு கலக்கத்தை மனசு கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. பட் தென் வந்துட்டு நேத்து வைஃபை பார்க்க போனேன்.
இப்ப பாப்பாக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, விட்டு விட்டு தான் ஃபீவரிஷா இருந்துச்சு, போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா ப்ரேயரோட தான் வந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு போய் சுகர் செக் பண்ணி பார்த்தா சுகர் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு சாட்சி. ரெண்டாவது வந்துட்டு இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கனால அவர் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணது இப்படி ஃபுட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு டாக்டர். ஸோ அது ஒண்ணுக்காக ப்ரேயர் பண்ணணும் பிரதர். ப்ரெஷருக்காக இல்லைங்களா? ப்ரெஷர் இப்ப காது பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுங்களா? ஆமா பிரதர், காதெல்லாம் ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. கியூர் ஆயிடுச்சு, ஓகே. நம்ம ஜெபம் பண்ணலாம். பட் இந்த ப்ரெஷர்ன்றது வந்துட்டு மேபி வேலையின் மூலமா வருதுன்னு சொன்னாக்க அதுல கேர்ஃபுல்லாவே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டாம். வேலை செய்யணும், உண்மைதான். நம்ம வேலை செய்யணும், நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்மளுடைய முதலாளிக்கு நம்ம வேலை செய்யணும். பட் அதுல அதிகமான ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா இது லாங் ஸ்டாண்டிங்கா இது நிக்கவே நிக்காது. இந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஓகே கர்த்தருக்கு பயந்து நம்மளுடைய என்ன எபிலிட்டி நம்ம கொடுத்துருக்கிறாரோ கர்த்தருக்கு பயந்து நம்ம வேலை செய்யறோம். இதுல நம்ம யோசேப்பை பத்தி கொஞ்சம் படிச்சுக்குங்க. யோசேப்பு எப்படி தன்னுடைய ராஜா கிட்ட வேலை பார்த்தான், அதே போல தானியல் எப்படி வேலை பார்த்தான் கர்த்தரை சார்ந்து. ஏன்னா இவங்களுடைய பொறுப்புகள்லாம் ரொம்ப பெரிய பொறுப்புகள். ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்களுக்கு அடுத்த லெவல் பொசிஷன்ல யோசேப் எல்லாம் வந்துட்டு இருக்கிறார். அதே போல தானியல் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அங்க குறி சொல்றவங்களுக்கும் வந்துட்டு ஒரு தலைவனா, ஞானிகளுக்கு ஒரு தலைவனா வந்துட்டு தானியல் வந்துட்டு இருக்கிறான். சோ பெரிய பொறுப்புகளை தான் ஆண்டவர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா கம்ஃபர்டபுளா தான் அந்த உலக வேலைகளை வந்துட்டு மற்ற எல்லாரையும் பார்க்கலும் 10 மடங்கு சமர்த்தசாலியா தானியல் இருந்தான் அப்படின்னு வேதமே சாட்சி கொடுக்குது. ஆபீஸ்ல ப்ரெஷர் வருதுனாக்க அதை எப்படி ப்ரேயர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது அப்படின்றத இயேசுப்பாட்ட கேட்டுக்குங்க. நம்மளும் இப்ப ஜெபிக்கலாம். ஆண்டவர் நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறேன், மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றிடம் உடையதே. சகோதரன் என்ற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேனப்பா. இயேசுப்பா, அந்த காது வழியில இருந்து நீங்க விடுதலை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, குழந்தைக்கும் ஆண்டவரே காய்ச்சல்ல இருந்து நீங்க விடுதலை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். லியாண்ட்ரையும் அவருடைய மனைவியையும் குழந்தையும் அவங்களுடைய அப்பா அம்மாவையும் மாமனார் மாமியார் குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த ஆண்டவரே சகோதரனுக்கு இருக்கிற எல்லா ப்ரெஷர் இந்த காரியங்கள்லாம் நீங்க அறிவீர் ஆண்டவரே. இது எதனால வந்துச்சு, ஸ்பிரிச்சுவலா வந்துட்டு எந்த காரியத்தை பிக்ஸ் பண்ணணுன்றத நீங்க சகோதரனுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எந்த விஷயத்த மாத்தினாக்க இந்த ப்ரெஷர் வந்துட்டு கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் அப்படின்ற அந்த ஞானத்தை இந்த கிருபைய சகோதரனுக்கு நீங்க கொடுமை ஆண்டவரே. அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவரே கர்த்தர்ட்ட வந்துட்டு ஆண்டவரை அறிக்கை பண்றதுக்கு நீ சகோதரனை பலப்படுத்த வேண்டுமாறு, திடப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். பிளட் பிரஷரை கொண்டு வருகிற அசுத்த ஆவிய சாத்தானே, உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். என்னோட சகோதரன் விட்டு வெளியே போ, இனி திரும்பி வர. சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட மகனா இருப்பதனால அசுத்த ஆவிய சாத்தானே, உனக்கு சகோதரன் மேல அதிகாரம் இல்ல. பிளட் பிரஷரை கொண்டு வருகிற அசுத்த ஆவிய சாத்தானே, உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். சகோதரனை விட்டு வெளியே போ, இனி திரும்பி வராது. இயேசுவின் நாமத்தால பிளட் பிரஷர் நார்மல் ஆகும்படி கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பிளட் பிரஷர் இப்பொழுதே நார்மல் ஆகும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, நீங்க வேலையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஞானத்தை சகோதரனுக்கு கொடுங்க. தானியலை போல, யோசேப்பை போல வந்துட்டு பெரிய வேலைகளையும் எப்படி சுலபமா ஹேண்டில் பண்றது, இல்ல மற்ற குடும்ப காரியங்கள்லயும் வந்துட்டு மனைவிக்குரிய காரியங்கள்ல வந்துட்டு பிள்ளைக்குரிய காரியத்துல இல்ல இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற ஞானத்தை நீங்க கொடுத்து எல்லா நேரத்திலையும் நீடிய பொறுமையோட சாந்தத்தோட ஆவியின் கனியோட வந்துட்டு இருப்பதற்கு நீர்தாமை இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில சகோதரனுக்கு இந்த பிளட் பிரஷர்ல இருந்து இயேசுவின் நாமத்தினால முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். சகோதரன் லியானுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிளட் பிரஷர்ல இருந்து முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். நீ சுகத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் தடும்புகளால சகோதரனுக்கு சுகம் கிடைத்தது என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். புதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அது சாட்சிகள் இருக்குங்களா? பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் இப்பெல்லாம் பிரச்சனைங்க எழுப்புது. நைட்ல இப்படி சடனா கேட்குவாங்க, எது உண்மையான கடவுள் அப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. நான் வந்துடுறேன், உன் கூட வர ப்ரேயருக்கு,
எனக்கு 2 கொஸ்டின்ஸ் பதில் சொல்லு. அவன் யூதா என்னதுக்கு அப்படி பணம் திருடுனா? அப்புறம் அம்மா தானே அவங்களுக்கு பெரியவங்க, ஏசப்பாவை படுத்தவருங்க, அவங்க தானே பெரியவர், அப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து தூக்கம் சரியா வர மாட்டேங்குது. ஏசப்பா வந்து அவங்களுக்கு உணர்த்துனாங்க, ஆனா வெளியே வர முடியலன்னு எனக்கு உணர்த்துது. அப்புறம் இல்ல பெரிய அதுக்கு என்ன பழக்கமும் பண்ணணும்னா, அவருக்கு வந்துட்டு பாவங்களை அறிக்கை பண்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி படபடப்பா இருக்குதுன்னு சொன்னாக்கா அதுக்கு முதல்ல வாயில அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு, ஏன்னா அவருக்கு பிரேயர் பண்ண தெரியாது இல்லையா, நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு பிரேயர் பண்றது எப்படின்னு முதல்ல கத்துக் கொடுங்க சிஸ்டர். வந்துட்டு வாயில எப்படி இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்றது, இயேசுவே நீங்க ஒருவர் தான் உண்மையான கடவுள், கொஞ்சம் அவர் கையை பிடிச்சுக்குங்க. அந்த படபடப்பு எல்லாம் போகணும்னா அவர் கையை பிடிச்சுக்கிட்டு, எங்க நான் அவங்களுக்காக நான் பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்காக பிரேயர் பண்ணுங்க. அவருக்காக பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேயர் பண்றது எப்படின்னு ஒரு 2 வார்த்தையா அவருக்கு கத்துக் கொடுங்க. இப்ப நீங்க சொல்ல சொல்ல அவர் ரிப்பீட் பண்ற மாதிரி, இயேசுவே நீங்க தான் வந்துட்டு உண்மையான கடவுள், உங்களை தவிர வேற கடவுளே கிடையாது, நீங்க தான் என்னுடைய பாவத்துக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்க, நான் உங்களுடைய சிலுவை மரணத்தையும் உங்களுடைய உயிர்ப்பையும் நான் வந்துட்டு விசுவாசிக்கிறேன், நீங்க 2வது முறை இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறதுக்காக நீங்க இந்த பூமிக்கு வரீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த விசுவாசத்திற்குரிய வார்த்தைய, அவருடைய அந்த அடிப்படை சத்தியத்தை விசுவாசிக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் விசுவாசிக்கிற மாதிரி, தான் ஒரு பாவின்றதை வந்துட்டு அறிக்கை பண்ற மாதிரியும் அவர் நீங்க ஜெபத்துல கொஞ்சம் வழி நடத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்காக பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு 2 வார்த்தையா சொல்லி கொடுத்து ஒரு 10 நாள் 1 மாசம் அவரை வழி நடத்துனீங்கன்னாக்க அந்த பயத்தின் ஆவி, படபடப்பு இது எல்லாமே அவரை விட்டு போயிடும். இப்ப ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப முன்ன இருந்த சகோதரனை நான் ஆரம்பத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசினதுக்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா. நானும் இயேசுவை ஏத்துக்கிறேன், நானும் உங்களோட பிரேயருக்கு வரேன், இந்த வார்த்தை எல்லாம் நம்ம முன்னாடி யோசிச்சதே கிடையாது இல்லைங்களா. இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை இயேசுப்பா கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நீங்க கொஞ்சம் அவருக்கு உதவியா இருந்து அவரை எப்படி வழி நடத்துறதுன்ற ஞானத்தை இயேசப்பாட்ட கேளுங்க. ஏன்னா சிச்சுவேஷன் திடீர்னு நடுராத்திரில எந்திரிச்சு பேசுறாருன்னா அப்ப யாருக்கும் நம்ம போன் பண்ணி கேட்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல ஆவியானவர்கிட்ட ஞானத்தை கேட்டு அவருக்கு கொஞ்சம் அவருக்காக நீங்க உடனே பிரேயர் பண்ணிட்டு, இருங்க நான் உங்களுக்கு பிரேயர் பண்றேன் அப்படின்னு நீங்க அவருக்காக பிரேயர் பண்ணிட்டு அவருக்கு பிரேயர் பண்றது எப்படின்னு கத்துக் கொடுங்க. இல்ல அவருக்கு பைபிள் வசனங்களை, அப்போதைக்கு தேவையான வசனங்களை, ஒரு சில முக்கியமான வசனங்களை ஆவியானவர்கிட்ட கேட்டு நீங்க சொல்லும் பொழுது அவர் முதல்ல சாந்தமா இருப்பாரு. அடுத்து பிரேயருக்கு மட்டும் வர ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆவியானவர் சகோதரர்கள் மூலமா வழி நடத்துவார். இப்ப அவருக்கு பைபிள் எல்லாம் படிக்க தெரியும் இல்லைங்களா. நான் வசனம் அனுப்புறேன் பிரதர், வாட்ஸ்அப்ல அப்பப்போ அனுப்புறேன். ஸ்டேட்டஸ்ல கூட ஒரு நாள் இப்ப பார்க்கபடி கொடுத்துருக்காங்க. அவர் வச்சிருந்தாருங்களா, ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாருங்களா வசனத்தை? இல்ல நான் வச்சுக்குது, அவங்க பாக்குறாங்க இப்போ கொஞ்சம். நீங்க வைக்கிறத பாக்குறாங்களா? நல்லது. ஓகே, அப்படின்னாக்க டெய்லி ஒரு 2 வசனமா அவருக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா. இந்த வசனத்தை டெய்லி ஏதாவது ஒரு 2 வசனம், 2 வசனத்தை ஒரு அடிப்படையா அவருக்கு எந்த வசனம் தேவையோ அது ஆவியானவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி ஒரு 2 வசனமா சொல்லிக் கொடுங்க. ஒரு 30 நாள்ல வந்துட்டு ஒரு 60 வசனம் அவருடைய இருதயத்துக்குள்ள போயிடும். தேவையில்லாத போன் அடிக்ஷன், ரொம்ப போன் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க பிரதர், அதனால அந்த அடிக்ஷன் வெளியே வர கொஞ்சம் அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க சரிங்களா. நீங்க வந்துட்டு என்னுடைய நீங்களும் உங்களுடைய கணவரும் வந்துட்டு ஒரே ஆவி, ஒரே மாம்சம் தான் இல்லைங்களா. என்னுடைய கணவரை வந்துட்டு இந்த போன்ல வந்துட்டு அடிமையாக்குற அசுத்தாவிய சாத்தானே இயேசுவை நாம் வெளியே போன்னு சொல்லி நீங்க கட்டளை போடுங்க. ஏன்னா இது நீங்க டெய்லி நீங்க கட்டளை போட்டு ஜெபிக்க அந்த ஆவி வந்துட்டு விலகி ஓடிடும் சரிங்களா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்றாரு இல்லைங்களா. சோ முடிவு பரியந்தம் இப்ப ஆரம்பத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பக்கும் பெரிய மாற்றத்தை இயேசுப்பா கொடுத்திருக்கிறார். பையனெல்லாம் ஒரு ஏத்துக்கிற ஸ்டேஜ்ல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருனாக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு டெய்லி இந்த பிரேயர்ஃபுல்லா இருந்து அவர் எப்படி வழி நடத்துறத ஞானத்தை நீங்க ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா அவரே கொடுப்பாரு. நாமளும் இப்ப ஜெபிக்கலாம் அவருக்காக சரிங்களா. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆவியானவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்டு அதை வந்துட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது நிச்சயமா மாறிடுவாரு. இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையே, போற்றி புகழ்ந்து நம்மை வாழ்த்தி வணங்கி நம்மை ஆராதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே சகோதரிய ஜான்சியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுப்பா ஆரம்பத்துல வந்துட்டு சுவிசேஷத்துக்கு எவ்வளவோ ஆண்டவரே அவர் வந்துட்டு எதிரிய போல வந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு நான் இயேசுவை ஏத்துக்கிறேன், நான் வந்துட்டு உங்களோட பிரேயருக்கு வரேன், எனக்கு சில கேள்விகள் இருக்கு அப்படின்ற அளவுக்கு தாழ்மையா அவரை நீங்க இறங்கி வர வச்சதுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் மீண்டுமாக அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா அவரை முழுமையா நீங்க மாத்துங்கப்பா, அவரை முழுமையா நீங்க மாத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவருக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க.
அதுக்கு ஆண்டவரே சகோதரியை பலப்படுத்துங்கப்பா. சகோதரிக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கேட்கிற நேரத்துல அந்த கேள்விகளுக்கு வசனத்துல இருந்து பதில் சொல்லக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் சகோதரிக்கு நீங்க கொடுங்க. ஆவியானவரே, நீங்க சகோதரனோட இருதயத்திலையும் அவனுடைய நாவலையும் இருந்த நீங்க சகோதரியை வழிநடத்துங்க. அந்த சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுக்கு குழப்பங்களையும் பயங்களையும் படபடப்பையும் கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். சீக்கிரமா இயேசப்பாவுடைய வார்த்தையை வந்துட்டு வாசித்து அதை விசுவாசித்து உணர்ந்து இயேசு கிறிஸ்துவ முழு மனதோடு அந்த சகோதரன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அந்த சகோதரனை வழி நடத்துங்க. அந்த சகோதரனை வந்துட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து அந்த சகோதரன் வந்துட்டு உண்மையா இருக்க வேண்டும் என்ற சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஜி. பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? இதுக்கு மேல எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட நம்ம பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.